சசிகலா வந்து அதிமுகவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்காங்க? இப்போதான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலை விட்டேன்னு சொன்னாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். தினகரன் வந்து திமுகவுடைய பி டீமா நீங்க செயல்படுறதாக அவங்க வந்து விமர்சனம் செய்து வராங்க. திமுக எதிரி அண்ணா திமுக, இது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க. அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. நீட் தேர்வு விவகாரத்தில் கடந்த ஆட்சி அவங்களை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னமும் விளக்கு பெற முடியல. பெற முடியாது. எப்படி பெற முடியும்? இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு 40 நாடாளுமன்ற, பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற திமுக கூட்டணியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க. கடந்த முறை 39க்கு 38 பேர் வெற்றி பெற்றாங்க. அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம், அப்பவும் விட்டுட்டாங்க. இப்போ 40 நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பாண்டிச்சேரி சேர்ந்தவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு. இப்பொழுதாவது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்திலே தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விலக்கப்பெற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை. வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு. இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது? எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது. அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம். இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன்? இப்பொழுதும் மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விலக்கு, நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க. அதில் அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இந்த அரசு, விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சியும் பாடுபட வேண்டும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.